என்னடா தலையை பிடிச்சி உக்காந்துருக்கா? நேற்று நைட்டு என்ன பண்ணேன் என்ன பண்ண? ஞாபகம் இல்லையா? ஆஹா. நம்ம வீட்டு வாசல் நினச்சி பக்கத்து வீட்டு கதவை தட்டி நம்ம அண்ணியை நினச்சி பக்கத்து வீட்டு அனிஷா ஆண்டியை கட்டி பிடிச்சி அவங்கள்ட்ட செருப்படி வாங்கி அதான் நேற்று கட்டி விட சொல்ல நல்லா கட்டி கவர்மெண்ட் இருந்தாளா? நம்ம வீட்டு மானமே போச்சு நீ பண்ண ஒரு காரியத்தினால. இதனால என் மானம் போச்சு, மரியாதையும் போச்சு. நீ எப்போ அந்த பொம்பளை கிட்ட செருப்படி வாங்கியோ அப்போவே அண்ணி எல்லாமே பேக் பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. தெரியுமா உனக்கு? போருமா 23 வருஷம் கூட குடும்பம் போயிட்டா. காலைல ஃபோன் வந்தது உன் நம்பருக்கு. யார் தெரியுமா ஃபோனில்? உங்கள் கம்பெனி ஜிஎம். என்ன சொன்ன தெரியுமா? உன் சீட்டை டாராக கிழிச்சிட்டாங்க. 27 வருஷம் சர்வீஸ் போச்சு போச்சு. இனிமேல் உன்னை தோடவே மாட்டேன். நீ என்னடி பாவம் பண்ண? யார் என்னை விட்டு போனாலும் சரி, கடைசி வரைக்கும் எனக்கு நீ தான் தோண, உனக்கு நான் தான் தோண. திருந்த மாட்டேன்ல? எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன்ல? இந்த மாதிரி குடிகாரங்கனால தான் நிறைய பொம்பளைங்க வாழா வெட்டியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய பொம்பளைங்க தாலி எடுத்துக்கிட்டு வெட்டவையாக இருக்காங்க. எத்தனையோ குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்கய்யா. உன்ன மாதிரி குடிகாரங்க தான் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. எனக்கும் சேர்த்து ஒரு கட்டிக்க போடு. ஷோ போடியா, சீக்கிரம் தலைவலி தாங்க முடியல.